வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன், சரிங்களா? நமக்கு கல்யாணம் ஆகுதுங்க. அழகான மனைவி இருக்குது, என்னங்க, அன்பான மனைவி இருக்குது வீட்டில். சூழ்நிலையின் காரணமோ இல்லை வேறு ஏதாவது காரணமோ, என்னங்க, வேறு ஏதாவது காரணத்தினால நீங்கள் மற்ற பெண்கள்கிட்ட எந்த விதமான தொடர்பு வச்சுக்கூடாதுங்க. தொடர்பு வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மரண வேதனையாகி போயிடும், சரிங்க? மரண வேதனையாயிருங்க, மரண வேதனையாகி போயிருங்க. ஏண்டா இந்த மாதிரி பண்ணோன்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம அன்பை காட்டினு வைங்களேன், நம்ம மனைவி கிட்ட அன்பை காட்டினு வச்சுங்க, பாசமாக பேசணுன்னு வச்சுங்க, கேட்குறத வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுப்பாங்க 1000 சந்தோஷம், 1000 இன்பத்தை கொடுப்பாங்க, 1000 உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. உங்கள் உடம்பு மேலே அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. அவருக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அவர் நைட்டு வரும்போது இதை சாப்பிடுவார், அதை சாப்பிடுவாருன்னு பிரியமாக செய்வாங்க. இங்கேயே இருக்குதுங்க சொர்க்கம், வீட்லேயே இருக்குது சொர்க்கம். தப்பி தவறி 2ஆம் தரமாக ஏதாவது கல்யாணமோ காட்சியோ ஒரு ஸ்டெப்னியோ வச்சுட்டீங்கன்னால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மரண வேதனைப்படுவீங்க. வேதனையோ வேதனை. எவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் அதை பண்ணீங்களோ 10 மடங்கு வேதனைப்படுவீங்க. வேதனை உருவாக்கிடுவாங்க உங்களை, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தவறு நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. எப்பவுமே கவனத்தில் இருங்க. என்ன, கவனத்தில் இருங்க. பேர் ஜெகநாதன். நான் ஏதோ ஒரு எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன், சரிங்களா? சூழ்நிலைகள்லாம் எவ்வளவோ இருக்குது. நம்ம வீட்டு நம்ம இருக்குங்க, மற்ற எல்லாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகக்கூடாதுங்க, சரிங்களா? கொஞ்சம் பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, நன்றி, வணக்கம்.